பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்கள் தோறும் புக்கு ஆங்காங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் அனுபவிப்பதையே தமக்கு இயல்பாக கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். அதனால்தான் பெரிய திருமொழி என்கிற தம்முடைய முதல் திவ்ய பிரபந்தத்திலே ஏறக்குறைய 900 பாசுரங்களாலே 60க்கும் மேற்பட்ட திவ்யதேசங்களை அனுபவித்தார். 51 திவ்யதேசங்களை பதிகங்களாலே அனுபவித்தார். மற்றும் பல பல திவ்யதேசங்களை தம்முடைய தனி பாசுரங்களாலேயும் அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை எல்லாம் செய்கின்ற பொழுது கீழே 2 பாசுரங்கள், அதாவது 6, 7 ஆகிய 2 பாசுரங்களிலே திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசத்தை தொழுவோம் வா என்று தம்முடைய நெஞ்சையிட்டு அழைத்தார், நெஞ்சை குறித்து அழைத்தார். ஆனாலும் ஆழ்வாருக்கு அந்த திவ்யதேச அனுபவம் என்கிறது மிகவும் அதிகமாக அப்படி பேசியே அவருக்கு இயல்பாகையினாலே அடுத்தபடியாக இப்பொழுது 8வது பாசுரத்திலே 9 திவ்யதேசங்களை ஒரே பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். அதாவது இவ்வளவு அதிகமான திவ்யதேசங்களை ஒரு பாசுரத்திலே அனுபவித்தது என்கிறது இந்த பாசுரம்தான் என்றே நாம் கொள்ளலாம். இப்படி 9 திவ்யதேசங்களை ஒரே பாசுரத்திலே, அதிலேயும் பெரும்பாலான திவ்யதேசங்கள் அனைத்தும் காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்யதேசங்கள் ஆகும். தற்பொழுது காஞ்சிபுரம் என்று வழங்கப்படுகின்ற அந்த இடத்திலே 108 திவ்யதேசங்களுக்குள்ளே 14 திவ்யதேசங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் பல திவ்யதேசங்களை இந்த ஒரே பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சியூரகத்தாய் ஒன்றுரை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமரை பூங்காவிலியின் தென்பால் மன்ன பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே. எம்பெருமானே, உன்னுடைய திருவடியே நான் பேணினேன், உன்னைத்தான் நான் பற்றியிருக்கிறேன் என்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது எந்த எம்பெருமானே என்றால் அவனை பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தொழிக்கின்ற எம்பெருமானாக அவனை அனுபவிக்கின்றார். நீரகத்தாய் என்று முதலிலே அவனை நீரகம் என்று அழைக்கின்றார். இது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அதாவது தற்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்திலே இப்பொழுது 4 திவ்ய தேசங்கள் அமைந்து விட்டன. ஒரு காலத்திலே இவர்களெல்லாம் தனித்தனி சந்நிதியாக இருந்தன, பிற்காலத்திலே அவை ஒன்றாக வந்து சேர்ந்து விட்டன என்று சிலர் கூறுகின்றனர். நீரகம், ஊரகம், காரகம், கார்வானம் என்று 4 திவ்யதேசங்கள் இப்பொழுது அந்த உலகளந்த பெருமாள் சந்நிதிக்குள்ளேயே அமைந்திருக்கின்றன. அந்த 4 திவ்யதேசங்களையும் கூட இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கின்றார். முதலிலே நீரகத்தாய் என்று தெரிவிக்கின்றார். நீரகம் என்றால் என்ன பொருள்? நீர் போன்ற தன்மையை உடையவன். அந்த நீரானது எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும், எப்பொழுதும் அது தாழ்ந்த இடத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கும் என்று நீருக்கு உண்டான தன்மைகள் எல்லாம் பகவானுக்கும் உண்டாகினாலே திருநீர்மலை என்கிற திவ்யதேசத்திலே அந்த எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்றே பெயர் இருந்தது அல்லவா? அதே போல இங்கேயும் இந்த எம்பெருமானுக்கு நீரகம் என்று, நீரகத்தான் என்றே அந்த எம்பெருமானுக்கு திருநாமமாக அமைந்திருக்கிறது. ஆக நீரகத்தான் என்று ஒரு திவ்யதேசத்தை சொன்னார். அடுத்தபடியாக நெடுவரையின் உச்சி மேலாய். நெடுவரையின் உச்சி என்று சொன்னால் அது திருவேங்கட மலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் என்றே வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள். நாம் இப்படியும் கொள்ளலாம். எப்படி கொள்ளலாம்? காஞ்சிபுரத்திலேயே
மலை மீது எழுந்தருளி இருப்பவன் என்றால் அத்திகிரி மலை மேலே எழுந்தருளி இருப்பவன் என்று அந்த எம்பெருமானை சொல்லுவதாகவும் நாம் கொள்ளலாம். ஆனால் வியாக்கியானத்திலே அப்படி காட்டவில்லை. ஏனென்றால் அந்த வரை என்பது நெடுவரை அல்ல, அது மிகவும் சிறிய மலையாகையினாலே அப்படி காட்டவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆக ஏதோ ஒன்று ஒரு திவிதேசத்து எம்பெருமானை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் நீர் அகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய், அதற்கு மேலே நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிலாத்திங்கள் துண்டம் என்று ஒரு எம்பெருமானுக்கு பெயர். அதாவது நிலாத்திங்கள் துண்டம் என்றால் அந்த நிலா திங்கள் நல்ல கிரணங்களை உடைய சந்திரன், அந்த சந்திரனுடைய ஒரு பாதி பாகம் இருந்தாலும் அது எவ்வளவு பிரகாசமாய் இருக்குமோ அதுபோல எம்பெருமான் மிகவும் பிரகாசமாய் இருக்கக்கூடியவன் என்று அவனுக்கு திருநாமம். ஆகையினாலே நிலாத்திங்கள் துண்டம் என்பது. ஆனால் இப்பொழுது அந்த நிலாத்திங்கள் துண்டம் என்பது இப்பொழுது ஒரு சிவன் கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படுகின்ற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே ஒரு தனி சந்நிதியிலே எழுந்தருளிருக்கிற பெருமான் அவன்தான் அந்த நிலாத்திங்கள் துண்டத்தான் என்று எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறான். ஆகையினாலே நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று அவனை மங்களாசாசனம் செய்தார். அடுத்தபடியாக நிறைந்த கட்சி ஊரகத்தாய், நிறைந்த கட்சி என்கிறார். நிறைந்த கட்சி என்னால் என்ன? நிறைய திருக்கோவில்களாலே நிறைந்த கட்சி. அங்கே மிக மிக அதிகமாக கோவில்கள் அமைந்திருக்கின்றபடியினாலே கோவில்களாலே நிறைந்த கட்சி அந்த காஞ்சிபுரத்திலே ஊரகத்தாய். ஊரகம் என்றால் அதுவும் உலகளந்த பெருமாள் சன்னதி. அந்த உலகளந்த பெருமாளே அவரே ஊரகத்தான் என்று கொண்டாடப்படுகின்றான். அதாவது ஊரகம் என்கிற சொல் அதுதான் ஊரகம் என்று ஆகிவிட்டது. உரகம் என்றால் பாம்பு. இன்றைக்கும் நாம் அந்த உலகளந்த பெருமாள் சந்நிதியிலே சென்றோமானால் அந்த சந்நிதிக்கு பக்கத்திலேயே ஒரு ஆதிசேஷன் வடிவிலே ஒரு பாம்பின் வடிவிலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான். மிக வரப்பிரசாதியான எம்பெருமான். அவனுக்கு நிறைய பேர் பிரார்த்தித்துக் கொண்டு திருமஞ்சனம் எல்லாம் செய்விப்பார்கள். அவன்தான் ஊரகத்தான் என்று அப்படி சொல்லப்படுகிறது. அல்லது ஊரனைத்தையும் தன்னுடைய அகத்திலே கொண்டான் எம்பெருமான். உலகளந்த காலத்திலே உலகம், உலகம் ஊர் என்றால் உலகம், அந்த உலகனைத்தையும் அளந்து தான் கொண்டவன் ஆகியனாலே அந்த உலகளந்த பெருமாளையே ஊரகத்தான் என்று சொல்லுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். ஆக நிறைந்த கட்சி ஊரகத்தாய். அதற்கு மேலே ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய். ஒள்ளிய துறை, துறை நீர் என்கிறார். அதாவது ஒள்ளிய துறையுடைய நீர் என்றால் அந்த இடத்திலே ஒரு காலத்திலே வேகவதி என்கிறது மிகவும் அருகிலேயே ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வேகவதி ஆற்றங்கரையிலே வெக்கா உள்ளாய். அந்த வேகவதிக்கு அணை கட்டினார் போல எழுந்தருளிருக்கிறான் எம்பெருமான். அது புராணங்களிலேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமானுக்கு வேகா சேது என்பது பெயர். வேகவதிற்கு அவன் தடையாக நின்றான். அதனால்தான் அது தமிழிலே மருவி வெக்கா என்று ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள். ஒன்றுரை நீர் வெக்கா உள்ளாய் என்று தெரிவித்தவர். இப்படியெல்லாம் பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய மற்றொரு தன்மையை சொல்லுகின்றார். உள்ளுவார் உள்ளத்தாய். யார் யாரெல்லாம் அவனை உள்ளுகின்றார்களோ, நெஞ்சிலே நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்பவனவன். அதைத்தான் உள்ளுவார் உள்ளத்தாய். உள்ளுவார்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தங்கி இருப்பவனே என்று அது ஒரு தனியான விசேஷணமாக தெரிவித்தார். இந்த ஒரு வரி மட்டும் ஒரு குறிப்பிட்ட திவ்ய தேசத்தை அல்ல என்றே நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அது நெஞ்சத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலையை சொல்லுகிறது என்று. அதற்கு மேலே உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் என்று இரண்டு திவ்ய தேசங்கள், காரகம் கார்வானம். இதுவும் கூட அந்த உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்நிதிக்குள்ளேயே தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இரண்டு திவ்யதேசங்கள். காரகம் என்றால் அதாவது மேகம் போன்ற வடிவத்தை உடையவன் என்று சொல்லலாம். கார்வானம் என்றாலும் மேகம் போன்ற தன்மைகளை உடையவன் என்று சொல்லலாம். இதெல்லாம் எம்பெருமானுக்கு திருநாமமாக அமைந்தவை. உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய். அதற்கு மேலே கல்வாஹா, கல்வா என்கிறார். கல்வன் என்பதும் ஒரு திவ்யதேசத்து எம்பெருமானுடைய திருநாமந்தான். அதாவது காஞ்சிபுரத்திலே இன்றைக்கும் நாம் சென்றோமானால் அந்த திவ்யதேசமானது காமாட்சியம்மன் கோவிலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. அங்கே காமாட்சியம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே மிகவும் ஒரு சிறிய திருவுருவத்தோடு அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன்தான் கல்வன் என்கிற திவ்யதேசத்து எம்பெருமான் என்று இப்படி நமக்கு இப்பொழுது பெரியோர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படி அவன் கல்வன் என்று காட்டுகின்றார். இதெல்லாம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவர் 108 திருப்பதி அந்தாதியிலே ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கு ஓரொரு பாசுரம் அருளி செய்கின்ற பொழுது
இந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம், அதாவது நீரகம், ஊரகம், காரகம், கார்வானம், நிலாத்திங்கள் துண்டம், கள்வம் என்று இத்தனை திவ்யதேசங்களுக்கும் தனித்தனியாக அவர் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். ஆகையினாலே இவை 108 திவ்யதேசங்களுக்குள்ளே ஒன்று என்பது நெடுநாளாகவே வழங்கி வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆஹா, உலகமேத்தங் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமருபூங் காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய். காமருபூங் காவிரி என்னால் மிகவும் அழகியதாய் எல்லோராலும் விரும்பப்படுவதாய் இருக்கக்கூடியதான காவிரி ஆறு. அந்த காவிரி ஆற்றிற்கு தென்பால் மண்ணு பேரகம் என்று அந்த திருப்பேர் நகர் என்று ஒரு திவ்ய தேசமாம். அது அப்பக்குடத்தான் சந்நிதி என்று வழங்க பெறும். இப்பொழுது அது கோயிலடி என்று வழங்க பெறுகிறது. அந்த கோயிலடி என்கிறது காவிரி கரையிலே அமைந்திருக்கிறது. அது ஒரு காலத்திலே காவிரியினுடைய தென்பால் அமைந்திருந்தது என்றும், இப்பொழுது காவிரியினுடைய போக்கு மாறிவிட்டது என்றும், அது இப்பொழுது காவிரிக்கு வடபாலாக ஆகிவிட்டது. அந்த நதியினுடைய அந்த பிரவாகம் அணைகள் கட்டினபடியினாலே அவை மாறிவிட்டது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆக காவிரியின் தென்பால் மன்று பேரகத்தாய் என்று இப்படி பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன்? பேராது என் நெஞ்சினுள்ளாய். அவன் எங்கும் பேராது ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே அப்படியே நிலைத்து எழுந்து அருளி விட்டானாம். ஆஹா, திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தான் ஆழ்வாருடைய நெஞ்சத்திலே எழுந்தருளிருக்கிறான். ஏனென்றால் ஆழ்வாரோ அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை அனுபவிப்பதிலேயே ஈடுபாடு உடையவராகினாலே அந்த திவ்ய தேசங்கள் அனைத்தோடும் சேர்ந்து எம்பெருமான் என்ன செய்தான்? கோயில் கொண்டான். தன் திருக்கடி தானத்தை கோயில் கொண்டான். அதனோடும் என் நெஞ்சகம் என்று சொல்லும்படியாக திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.